அனைவருக்கும் வணக்கம். வேளாண் பட்ஜெட் அறிவிப்புகள் அசெம்பிளியில் வெளியாகிட்டுருக்கு. முழுமையான தகவல் கிடைச்ச உடனே அந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச உதயநிதி கைதை பற்றி கிடைச்ச சில முக்கியமான தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உதயநிதி கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்படாமல் அவர் ரிலீஸ் பண்ணப்பட்டப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அவரை சிறையில் வைக்கணும் அப்படின்லாம் கூட அவசியம் கிடையாது. ஒரு நாள் போட்டு அலக்கடிச்சாங்கல்ல, சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் அந்த மொட்டை வெயிலில் போலீஸ் வெஹிக்கிளில் வச்சு கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம்தான். அதுவே அதை மாதிரியான ரொம்ப அப்படியே சொஃபஸ்டிகேட்டடாக வளர்ந்தவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய டார்ச்சர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உதயநிதி கைது செய்து சென்னை நீலாங்கரையில் கைது செய்கிறாங்களா, அவருடைய வீட்டில் வச்சு அங்கேருந்து வச்சு அவரை ஏற்றுனப்போ போலீஸ் வெஹிக்கிளில், ஏசி இல்லாத போலீஸ் வெஹிக்கிளில் தான் நம்ம உதயநிதியை ஏற்றிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வாகனம் ஏசி வாகனமாக மாற்றப்பட்டிருக்கு. அரெஸ்ட் பண்ணப்போ வாகனம் ஏசி இல்லாத வாகனம், கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்ச தூரத்திலேயே அந்த வாகனம் ஏசி வாகனமாக மாற்றப்பட்டிருக்கு. யார் சொல்லி மாற்றினாங்க அப்படிங்கிறதா நமக்கு கேள்வி. தாவேகா தலைமையில இருந்து இதை மாதிரி ஏங்க ஏசி இல்லாத வாகனத்தில் கூப்பிட்டு போறீங்க, ஏசி வச்ச வாகனத்தில் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்களா? இல்லை கீழே இருக்கக்கூடிய திமுகவுக்கு இன்னும் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்கல்ல, காவல் அதிகாரிகள், என்னதான் தாவேகா ஆட்சி நடந்தாலும் நான் திமுகவுக்கு தான் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க உத்தரவு போட்டு அந்த டீம் கிட்ட, அந்த டீம் இப்போ அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த டீமை விட உயர் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்க என்னையா நீ உதயநிதியை வந்து ஏசி இல்லாத வெஹிக்கிளில் கூட்டு போயிடுவியா, ஏசி இருக்கிற வெஹிக்கிளில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு அது மாற்றப்பட்டுதா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன் அப்படின்னா, தாவேகா ஆட்சி மேலே நடக்குது அப்படின்னா அதை தாண்டி கீழே அதிகாரிகள் அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணிக்கிட்டு திமுகவுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நீண்ட நாளாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் தாவேகாவால் முழு கண்ட்ரோலை எடுக்க முடியல, அதிகாரிகள் இன்னும் திமுகவுக்கு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஸோ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி என்னத்துக்காக சாதாரண வெஹிக்கிளில் நீங்கள் கைது பண்ணுறீங்க, அதே வெஹிக்கிளில் மனுஷன் என்ன தஞ்சாவூர் வரைக்கும் போக மாட்டாரா? தஞ்சாவூர் என்ன 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கா? அங்கேருந்து ஒரு 4-5 மணி நேரம் தானே, ஏசி இல்லாத வெஹிக்கிளில் போக மாட்டாரா? யார் சொல்லி இது மாற்றப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த தாவேகா அரசு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாதான் எந்த அதிகாரி இன்னும் திமுகவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான், தாவேகா ஆட்சியிலையும் இன்னும் திமுகவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். இது ரொம்ப சாதாரண விஷயமா தாவேகா கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கீழே ஒரு பவர் செக்டார் அதிகாரிகள் உருவாக்கிக்கிட்டு இன்னும் திமுகவுக்கு சொம்பு அடிக்கிறாங்க, ஜால்ரா அடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னா, இன்னொரு விஷயம், இப்போ ஒரு நபரை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த நபர் தானே அந்த வெஹிக்கிளில் போவார். ஆனால் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. நம்ம உதயநிதி கூட யார் யார் வந்து அந்த வேனில் போயிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 6 பேர் போயிருக்காங்க. இதில் முக்கியமான நபர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், இந்த 2 முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 6 பேர் அந்த வெஹிக்கிளில் அங்கேருந்து சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது எதை மாதிரியான கைது? இது கைதா அப்படின்னே கன்சிடர் பண்ண முடியல. ஒரு நபரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவர் மட்டும்தானே வெஹிக்கிளில் இருக்கணும். எப்படி இவங்க உள்ளே வந்தாங்க? இவங்க உள்ளே உட்காந்துட்டு போக யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? தாவேகாவே கொடுத்தாங்களா? தமிழ்நாடு அரசே கொடுத்துதா? நீங்கள் உதயநிதியை கைது பண்ண போகிறீங்க, கூட 5-6 அமைச்சர்கள் அட்வொகேட்ஸ்லாம் வந்தால் சேர்த்து ஏற்றிட்டு போங்கன்னு தாவேகா கொடுத்துதா? இல்லை கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து அண்ணனை தனியாலாம் கூப்பிட்டு போவாத, 4-5 அமைச்சர்கள் யார் வந்தாலும் கூட ஏற்றிட்டு போ அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுத்தாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் தமிழ்நாடு அரசு தாவேகா கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் இவ்வளவு பெரிய கைது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணது தமிழ்நாடு அரசு, தாவேகா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். இவ்வளவு பெரிய கைதை, இவ்வளவு பெரிய ரிஸ்கை தமிழ்நாடு அரசு, தாவேகா, தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்திலே கீழே இவ்வளவு ஓட்ட விடுறாங்க. அதிகாரிகள் வந்து திட்டம் போட்டு உதயநிதி ஏசி வெஹிக்கிளில் தான் போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க. கூட 5-6 நபர்கள் போகணும், அட்வொகேட் போகணும், அமைச்சர்கள் போகணும், முன்னாள் அமைச்சர்கள் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய இவ்வளவு பெரிய முடிவுலேயே கீழே வந்து அதிகாரிகள் இந்த அளவுக்கு தலையீடு பண்ணுறாங்க அப்படின்னா அதிகாரிகள் யாருக்கு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத தாவேகா கண்டுபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு நமக்கு தோணுது. ஒரு சாதாரண நபர் என்னையோ இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களையோ ஏதோ ஒரு வழக்கில் கைது பண்ணுறாங்க அப்படின்னா
கைது பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா கூட நம்ம அட்வொகேட் வந்து அதே வெஹிக்கிளில் நான் வரேன், இல்லை நம்ம அப்பா அம்மா ஐயோ என் பையன் பாவம் அப்படின்னு கூட வரேன் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்களா? என்ன பேச்சு பேசும் இந்த காவல்துறை, கெட்ட வார்த்தையில் பேசி அடித்து கீழே இறக்கி விடாது, அதானே நடக்கும். ஆனால் அது ஏன் உதயநிதிக்கு நடக்கலை? அப்போனா இங்கே சட்டம் சமமாக இருக்கா என்ன? உதயநிதிக்கு ஒரு சட்டம், சாதாரண மனுஷனுக்கு ஒரு சட்டம் இருக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். உனக்கு அதிகாரி தெரிஞ்சவன் நீ பெரிய இடத்து புள்ள அப்படின்னா சட்டம் ஒரு மாதிரி வேலை செய்யும். நீ சாதாரண நம்பர் உனக்கு பெரிய பெரிய ஆள்லாம் தெரியாது அப்படின்னா சட்டம் வேற மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டம் நமக்கு காட்டி கொடுக்குது. இந்த சிஸ்டமே ஒரு கேடு கெட்ட சிஸ்டங்க. பெரியவனுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும் அந்த சட்டம், சின்னவனுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும். அதுதான் உதயநிதி விஷயத்தையும் நடந்திருக்கு. நீதிமன்றமும் கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்துக்குன்னு வைங்களேன். இல்லைனா இப்படி உதயநிதி வந்து காலைல 11 மணிக்கு கைது செய்யப்படுறாரு, 12 மணிக்கு அந்த வழக்கு எடுத்து இப்படி நீதிமன்றம் விசாரிக்க சொல்லுங்க. நாமெல்லாம் ஒரு பெட்டிஷன் போட்டு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ ப்ராசஸ், எத்தனை நாள் எடுக்கும், எத்தனை மாத கணக்கு எடுக்கும்னு தெரியாது. சரி, நீங்கள் பெரிய இடம், உங்களுக்கு பெரிய பெரிய அட்வொகேட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா 1 நாள் 2 நாள் கூட நடக்கிறது இல்லை. கைது பண்ண அடுத்த 1 மணி நேரத்தில் உதயநிதிக்கு கேஸை விசாரணைக்கு எடுக்குது நீதிமன்றம் அப்படின்னா அங்கேயும் சட்டம் வந்து பெரிய ஆளுங்களுக்கு, பணம் படைச்சவனுக்கு ஒரு மாதிரி செயல்படுது, அவனுக்கு ஒரு மாதிரி நடந்துக்குது, சாதாரண நபர்களுக்கு ஒரு மாதிரி நடந்துக்குது அப்படிங்கிறதான் நமக்கு பார்க்கறதுக்கு வெறுப்பாகுது. இந்த சிஸ்டம் அப்படி இருக்குது. அதை வந்து இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டத்தை நம்ம திட்டலாம், மாற்றணும் அப்படின்னு செய்யலாம், அதெல்லாம் வேற விஷயம். அது வந்து தாவேக்காவோட கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் இந்த அதிகாரிகள் இப்படி செஞ்சுருக்காங்கல்ல, இவ்வளவு பெரிய கைது, இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து தமிழக வெற்றிக்கழகம் செஞ்ச இந்த விஷயத்துல கீழே உதயநிதிக்கு ஒத்து ஊதுற வேலையை செஞ்சிருக்காங்கல்ல, ஏசி வெஹிக்கிள்ல மாத்திருக்காங்கல்ல, யாரை கேட்டு மாத்துறாங்க, கூட இத்தனை பேரை அனுப்பிச்சிருக்காங்கல்ல வெஹிக்கிள்ல, யாரை கேட்டு அனுப்பிச்சாங்க. முன்னாடி இவர் போகுது அப்படின்னா முன்னாடி அவ்வளவு வாகனம், பின்னாடி இவ்வளவு வாகனம்லாம் போகுது இல்லை, இதை ஏன் காவல்துறை தடுத்து நிறுத்தல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து காவல்துறையில் யாரெல்லாம் இந்த விஷயத்தில் உதயநிதிக்கும் திமுகவுக்கும் ஆதரவாக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா தாவேக்கா இந்த திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்த மாதிரியும் இருக்கும். இனிமே யாராவது திமுகவுக்கு இங்கே இருந்துட்டு சொம்பு அடிச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் தூக்கி வெளியில் அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு பயத்தையும் மற்ற அதிகாரிகளுக்கும் ஏற்படுத்த முடியும். உங்கள் ஆட்சியை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை களை எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தொடங்கலாம். இதில் உங்களுக்கு அவ்வளவு வேலிடான விஷயம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஸோ இந்த விஷயம் இப்போ ஒன்று ஒன்றா லீக் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக தாவேக்கா தலைமைக்கு போச்சு அப்படின்னா, விஜய் அவர்களுடைய காதுக்கு போச்சு அப்படின்னா, அந்த தலைமை அவங்களுடைய காதுக்கு போச்சு அப்படின்னா நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு நான் 100% நம்புறேன். ஏன்னா உதயநிதியே கைது பண்ண துணிஞ்சவங்க கீழே உதயநிதிக்கு ஆதரவாக செயல்பட்டவங்களை தூக்கி அடிக்க மாட்டாங்களா என்ன? நீ வெளியில போ, நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு செய்ய மாட்டாங்களா என்ன? செய்வாங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஷயம் தலைமைக்கு போய் சேர வேண்டியது அவசியம். விஜய் அவர்களுடைய கண்ணுக்கும் அந்த அவங்களுடைய நாலேஜுக்கும் இந்த விஷயம் போகாமலே கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மறைச்சிடக்கூடாது. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் நான் 2 நாளைக்கு விஜய் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டப்பவே சொல்லியிருந்தேன். நீங்கள் வேணால் பாருங்கள், திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டப்பேரவைக்கு வரப்போ கருப்பு சட்டை அணிஞ்சிக்கிட்டு வருவாங்க. என்னமோ உலகத்திலேயே இந்த கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்தால் அப்படியே தமிழ்நாடே கண்ணை மூடி இருண்டு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு திமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் வந்து கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்து நான் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்களாம். என் கையிலலாம் அந்த கருப்பு சட்டை கிடைச்சதுன்னா நான் கொளுத்தியே போட்டுருவேன். இந்த கருப்பு சட்டை, இந்த கருப்பு என்னமோ அந்த கருப்புங்கிற நிறமே என்னமோ இந்த திராவிட கும்பலுக்கு தான் சொந்தம், இந்த திமுகவுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டம் நினச்சிட்டு கருப்பு 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 அப்படின்னு நினச்சி இந்த தமிழ்நாட்டு மக்களை காலங்காலமாக ஏமாத்திட்டு இருக்கு. இந்த அந்த அந்த வேர்வை பிடிச்சி அந்த வீணா போன அந்த நாத்தம் அடிச்ச சட்டையை போட்டு இன்னும் அப்படி அதை போட்டுட்டு வந்தால் அப்படியே கவனம் பெறும், அசம்பிளி அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்னு இந்த திமுக இதை மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இனி ஏதாவது ஒரு அசம்பிளியில் இதுக்குன்னே ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணுங்க. கருப்பு சட்டை போட்டு வந்தால் அவனை கழி எடுத்துட்டு அடிப்பான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா எனக்கு இந்த கருப்பு சட்டை, இந்த திராவிட மாயெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தமிழர்களை ஏமாத்த கொண்டு வந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ் மனசுல ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் 2 நாளைக்கே முன்னாடியே சொன்னேன், இந்த கருப்பு சட்டையை போட்டு வந்து நம்மளை ஏமாத்த பார்ப்பாங்க அப்படின்னு. கருப்பு சட்டையை போட்டு வந்தீங்க, இன்னைக்கு என்னத்தை கிழிக்கிறீங்க? என்ன வெள்ளை சட்டை போட்டு வந்தீங்கன்னா அழுக்காயிருக்கும், இந்த கருப்பு சட்டை போட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வீட்டில் அப்படியே அழுக்காயிருந்தாலும் அப்படியே மாட்டிட்டு திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா திரும்ப எடுத்து போட்டு வரலாம். துவைக்கிற வேலை அப்படிங்கிறது வீட்டுக்கார அம்மாவுக்கோ இல்லை வீட்டில் இருக்க வாஷிங் மிஷினுக்கோ மிச்சமாக இருக்குமே தவிர நீங்கள் இந்த கருப்பு சட்டை போட்டு வந்து அப்படியே இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுலாம் அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. கருப்பு சட்டை அத்தியாயம், இந்த திராவிட அத்தியாயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு. இந்த வேளாண் பட்ஜெட் அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஸோ நேற்று நம்ம வந்து
பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டது, எது பாசிட்டிவான விஷயம், எது நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிறதையும் வீடியோவாக போட்டிருந்தோம். இந்த வேளாண் பட்ஜெட்லையும் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே உட்காந்து தைரியமாக எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.